இன்றைய வேத வாசிப்பு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் பொழுது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்றைய நற்செய்தி. தாராளமாய் கொடுத்தல். விக்டோரியா மகாராணிக்காக சீனாவிலும் மற்ற இடங்களிலும் பணியாற்றினார் ஜெனரல் சார்லஸ் கோர்டன். பின்னர் இங்கிலாந்தில் வசிக்கையில் தன் மாத வருமானத்தின் 90% தானம் செய்து விடுவாராம். தன் சொந்த தேசத்தில் பஞ்சம் என்பதை கேள்விப்பட்ட அவர் உலக தலைவர் ஒருவரிடம் பெற்ற தங்க பதக்கத்தின் எழுத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு அதை பஞ்சம் நிறைந்த வடக்கு பகுதிக்கு பதக்கத்தை உருக்கி அதன் பணத்தை ஏழைகளுக்கு ஆகாரம் வாங்க பயன்படுத்தி கொள்ளவும் என்று எழுதி அனுப்பினாராம். அந்நாளில் அவர் தன் டைரி குறிப்பில், நான் இவ்வுலகில் மதித்திருந்த என் கடைசி பொருளையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் என்று எழுதினாராம். ஜெனரல் கோர்டனுடைய இந்த தாராள குணம் நமக்கு எட்டாத ஒன்றாக தென்படலாம். ஆனால் தேவையில் உள்ளவர்களை கவனிக்க தேவன் தன் ஜனத்திற்கு எப்பொழுதும் அழைப்பு விடுக்கிறார். மோசேயின் மூலம் தேவன் கொடுத்த நியாய பிரமாணங்களில் சிலவற்றில் அறுப்பை அறுக்கும் பொழுது அதை தீர அறுக்காமலும் அதன் பின் அறுப்பை அறுக்காமலும் இருக்கும்படிக்கு கட்டளையிடுகிறார். அதற்கு பதிலாக திராட்சை பழங்களை அறுக்கும் பொழுது அதில் கீழே சிந்துகிறதை எளியவனுக்கும் வழிபோக்கர்களுக்கும் விட்டு விடும்படிக்கு கோருகிறார். தங்கள் மத்தியில் வசிக்கும் ஏழை எளியவர்களை தம் ஜனம் பராமரிக்கும்படி தேவன் விரும்புகிறார். நாம் எவ்வளவு தாராளமாய் நம்மை எண்ணிக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் குண அதிசயத்தை இன்னும் வளர்த்து கொள்வதற்கும் அதை நேர்த்தியாய் செயல்படுத்தும் வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கும் தேவனிடத்தில் கேட்கலாம். தம்முடைய அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்க நமக்கு உதவவே அவர் விரும்புகிறார்.